ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவர்ஃபுல் லேர்னிங். இந்த வீடியோவில் நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சிமுலேஷன் அனாலிசிஸ் கோர்ஸ் பார்க்க போகிறோம். இன்ஸ்டாகிராம் ஐடி பவர்ஃபுல் மீடியா அஃபிஷியல். உங்களுக்கு ஏதோ கோர்ஸ் வேணும் இல்லை டவுட்ஸ்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி கூட கேட்டுக்கலாம். இதில் நிறைய இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பவர்ஃபுல் லேர்னிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் டெய்லியுமே நோட்டிஃபிகேஷனாக போட்டர். ஒருத்தவங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டிசைன் சாஃப்ட்வேர் சிமுலேஷன் பற்றின கோர்ஸ் போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் கோர்ஸ் COURSERAல இருக்கக்கூடிய ஆட்டோடெஸ்க் வழங்குற சிமுலேஷன் அனாலிசிஸ் ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் ஆட்டோடெஸ்க் ஃபியூஷன் 360. COURSERAல நீங்கள் ஃப்ரீயாகவே வீடியோ லெக்சர்ஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சர்டிஃபிகேட்டோட நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன ப்ரொசீஜர்னு புரியும். ஸோ ஃப்ரீயாக எப்படி சர்டிஃபிகேட்டோட படிக்கலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். உங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் டைம்லைன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக டைம் இருக்கோ அப்போ நீங்கள் இதை படித்தா போதும். சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. 100% ஆன்லைன். உங்களுக்கு இதில் மொத்தமாக 4 கோர்ஸ் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 4 கோர்ஸில் தேர்டாக இருக்கக்கூடிய கோர்ஸு. இன்டர்மீடியேட் லெவலும் கூட. அப்ராக்சிமேட்லி 17 ஹவர்ஸ் ஆகும். இங்கிலீஷில் இருக்கும். நீங்கள் சப்டைட்டில்ஸ் ஆன் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன ஸ்கில்ஸ் கெயின் பண்ண போறீங்கன்னு சொல்லியிருக்காங்க. சிமுலேஷன் ஒர்க் ஃப்ளோனா என்ன, யூஸ் கேசஸ் இதெல்லாம் நீங்கள் படிப்பீங்க. கேட் ரிலேட்டடாகவும் நீங்கள் படிப்பீங்க. ஃபியூஷன் 360ல் உங்களுக்கு ஒரு நாலேஜ் வரும். இன்ஸ்ட்ரக்டர் யாருன்னு கொடுத்துருக்காங்க. அஃபிஷியலாக ஆட்டோடெஸ்கோட எக்ஸ்பர்ட்ஸ் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. சிலபஸ்ன்னு பார்க்கும்போது வீக் 1ல் நீங்கள் என்ன படிப்பீங்கிறதுலாம் உங்களுக்கு செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வீக் 2 சிலபஸ், வீக் 3 இருக்குது. நீங்கள் ரிவ்யூஸும் பார்த்துக்கலாம். என்ரோல்மெண்ட் ஆப்ஷன்ஸும் நிறையாவே இருக்குது. ஸோ இப்போது இந்த கோர்ஸை எப்படி நம்ம ஃப்ரீயாக படிக்கலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் COURSERAல ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கணும். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே ஃபினான்ஷியல் எய்ட் அவைலபிள்னு இருக்குல்ல, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ அப்ளிகேஷன் பாப்அப் வரும். இந்த அப்ளிகேஷனை ரிவ்யூ பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் 15 டேஸ் ஆகும். அவங்களே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு 15 டேஸ் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிங்கன்னா அப்ரூவ்டுன்னு சொல்லி ஒரு இமெயில் அட்ரஸ் வரும். அந்த இமெயில் எப்படி இருக்கணும்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோலேயே காமிக்கிறேன். இப்போது கண்டினியூ டு தி அப்ளிகேஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் பேஜுக்கு போகும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் கொடுக்கணும். இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் டிஃபால்ட்டாக ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆனுவல் இன்கம் 0ன்னு கொடுக்குறேன். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸோட பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது டிஃபால்ட்டாக 0 தான் இருக்கும். ஃபர்தராக பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ரெக்வெஸ்ட். என்னோட சேனலை 77% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் எனக்கு மறக்காமல் ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸில் வந்துட்டு நான் ஸ்டூடெண்ட்டுன்னு கொடுக்குறேன். நீங்கள் பார்ட் டைம் இல்லை அன்எம்ப்ளாய்டு இல்லை எதுவோ அதை நீங்கள் ஏற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. நான் ஸ்டூடெண்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். இன்னொரு இம்பார்ட்டன்ட் பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதுக்காக ஃபினான்ஷியல் எய்ட் அப்ளை பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. இங்கே நீங்கள் 150 வேர்ட்ஸ்க்கு குறையாமல் கண்டென்ட் கொடுக்கணும். உங்களுக்கு சாம்பிள் கண்டென்ட் வேணும்னா சொல்லுங்கள், நான் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன். இப்போது உங்களுக்கு எதுக்காக ஃபினான்ஷியல் எய்டு வேணுங்கிற கண்டென்ட் டைப் பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி செக் பாக்ஸ் கொடுத்து நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபர்தராக நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் பேஜுக்கு போகும். இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. உங்களால் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ பே பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்துட்டு இதை ட்ராக் பண்ணி 0ன்னு வச்சுக்கிறேன். ஸோ டிஃபால்ட்டாக நான் 0ன்னு கொடுக்குறேன். உங்களுக்கு பே பண்ண முடியும், கொஞ்சம் பே பண்ண முடியும்னா நீங்கள் அதுக்கு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 75, 30, 50, 120 உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் 0ல் வச்சு கொடுத்தாலும் தப்பு கிடையாது. இந்த கோர்ஸ் படிக்கிற மூலிமா உங்களோட கோலுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு இந்த 2 செக் பாக்ஸையும் மறக்காமல் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ளீஸ் டைப் தி ஃபாலோயிங் சென்டென்ஸ்னு இருக்குல்ல, அங்கே ஐ அக்ரி டு த டேர்ம்ஸ் எபோன்னு கொடுத்துருக்காங்களே, அந்த சென்டென்ஸை கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் மேலாமல் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஐ எம் நாட் தி ரோபோட்டுங்கிற செக் பாக்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்தக்கப்புறம் இங்கே ரிவ்யூங்கிற பட்டன் எனேபிள் ஆகும். ஒன்ஸ் உங்கள் அப்ளிகேஷன் ரிவ்யூ பண்ணிவிட்டு மெயில் செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு ஃபினான்ஷியல் எய்ட் COURSERAல அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஒரு கோர்ஸ்க்கு ஃபினான்ஷியல் எய்ட் அப்ளை பண்ணி 15 டேஸ் வெயிட் பண்ணக்கப்புறம் COURSERA கிட்ட இருந்து வந்த மெயில் தான் இது. யோர் ஃபினான்ஷியல் எய்ட் இஸ் அப்ரூவ்டுன்னு சொல்லி அஃபிஷியலாக மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா 2000, 3000 இல்லை 5000 மதிப்புடைய ஹை ரேட்டட் கோர்ஸை நீங்கள் ஃப்ரீயாக சர்டிஃபிகேட்டோட படிக்கலாம் தான் இந்த மெயிலுக்கு வந்துட்டு அர்த்தம். இதே மாதிரி நீங்கள் எத்தனை கோர்ஸ்க்கு வேணாலும் COURSERAல ஃபினான்ஷியல் எய்டு போட்டுக்கலாம்.
நெக்ஸ்ட் கோர்ஸ் ஆட்டோடெஸ்க் வழங்குற மாடலிங் அண்ட் டிசைன் ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் வித் ஆட்டோடெஸ்க் ஃபியூஷன் 360. இதோட ரேட்டிங் 4.8. நீங்கள் ஃப்ரீயாகவே என்ரோல் பண்ணிக்கலாம். ஃபினான்ஷியல் எய்ட் அவைலபிள். அது எப்படி அப்ளை பண்ணணும்னு நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லிட்டேன். இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ரக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோடெஸ்கில் இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. சிலபஸ்ன்னு பார்க்கும்போது வீக் 1 வந்துட்டு நீங்கள் பேசிக்ஸ் ஆஃப் மாடலிங் படிப்பீங்க. அதில் மொத்தமாக 14 வீடியோஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அசம்பிளிஸ்ன்னு என்னென்னு படிப்பீங்க. இதுலேயுமே 14 வீடியோஸ், 3 ரீடிங்ஸ் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ப்ரொடக்ஷனோட டூல்ஸ்லாம் என்னங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு வீக்லேயும் உங்களுக்கு அசைன்மெண்ட்டோட கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ்னாலும் நீங்கள் FAQஸில் பார்த்துக்கலாம். ஃபினான்ஷியல் எய்டும் நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் கோர்ஸ் ஆட்டோடெஸ்க் CAD CAM CAE ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்பெஷலைசேஷன். இதோட ரேட்டிங் 5க்கு 4.8 வாங்கியிருக்கு. ஃபினான்ஷியல் எய்ட் அவைலபிளாக தான் இருக்குது. நீங்கள் யாருனாலுமே இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் கிடையாது. நீங்கள் வேறு டொமைனில் இருக்கிற ஸ்டூடெண்ட்னாலுமே இதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மேனுஃபேக்சர் இண்டஸ்ட்ரி பேஸ்ட் கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங் ஸ்கில்ஸ்லாம் வந்துட்டு என்னங்கிறத நீங்கள் இதில் புரிஞ்சுப்பீங்க. இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். இங்கிலீஷில் கற்றுக் கொடுப்பாங்க. இங்கிலீஷில் கற்றுக் கொடுத்தாலுமே பேசிக்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுப்பாங்க. சப்டைட்டில்ஸ் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். உங்கள் கோர்சஸில் வந்துட்டு என்னென்ன படிக்க போகிறீங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. இந்த ஸ்பெஷலைசேஷனில் மொத்தமாக 4 கோர்ஸ் இருக்குது. இந்த 4 கோர்ஸையும் மர்ஜ் பண்ணி தான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலைசேஷனாக கொடுக்குறாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு கோர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் வித் ஃபியூஷன் 360. அதுக்கப்புறம் மாடலிங் அண்ட் டிசைன் கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு தான் சிமுலேஷன் அனாலிசிஸ். அதுக்கப்புறமா லாஸ்ட் கோர்ஸ் பார்த்திங்கன்னா கேம் அண்ட் டிசைன் மேனுஃபேக்சரிங். இதெல்லாம் நீங்கள் யாருனாலுமே என்ரோல் பண்ணி படிச்சுக்கலாம். ஆன்லைனில் ஃப்ரீயாக இருக்கும் போது நீங்கள் இதை படித்தா போதும். நெக்ஸ்ட் கோர்ஸ் ஹேண்ட்ஸ் ஆன் இன்ட்ரடக்ஷன் டு என்ஜினியரிங் சிமுலேஷன். இதுவுமே ஃப்ரீ கோர்ஸ் தான். உங்களுக்கு இது கோர்ஸ் முடிக்கிறதுக்கு ஒரு வீக்கு அப்ராக்சிமேட்டில் 4லேருந்து 6 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இன்றைக்கே இந்த கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு அக்கௌண்ட் மட்டும் க்ரியேட் பண்ணி டைரெக்டாக என்ரோல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் யுடிமியில் இருக்கிற 2700+ சாலிட் ஒர்க்ஸ் ஃப்ரீ கோர்சஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் யாருனாலுமே என்ரோல் பண்ணி படிக்கலாம். யுடிமியில் மட்டும் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு டேரெக்டாக என்ரோல் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற மோஸ்ட் கோர்சஸ் உங்களுக்கு 5க்கு 4 ரேட்டிங் மேலே தான் வாங்கியிருக்கு. பிகினர், இன்டர்மீடியட், எக்ஸ்பர்ட் லெவலுக்கு ஏற்ற மாதிரி தனித்தனியாக கோர்சஸ் கொடுத்துருக்காங்க. சில கோர்சஸ்க்கு உங்களுக்கு ஃப்ரீயாக இபுக்ஸும் கொடுக்குறாங்க. ஸ்டடி மெட்டீரியலும் இருக்குது. நிறைய கோர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிஸ் மேட்ச் ஆகி தான் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ டோட்டலாக இங்கே பார்க்குறது பார்த்திங்கன்னா சாலிட் ஒர்க்ஸ் ஃப்ரீ கோர்சஸ்க்கு ரிலேட்டாக இருக்கக்கூடியது கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபஸ்ட் கோர்ஸ் சாலிட் ஒர்க் எசென்ஷியல்னு கொடுத்திங்கன்னா அதில் நீங்கள் என்னெல்லாம் படிக்க போகிறீங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ யுடிமியில் யாருனாலுமே படிக்கலாம். ஏஜ் லிமிட்லாம் கிடையாது. நெக்ஸ்ட் கோர்ஸரால இருக்கக்கூடிய 4 ஃப்ரீ சாலிட் ஒர்க்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கோர்சஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த எல்லா கோர்சஸ்க்கும் நீங்கள் ஃபினான்ஷியல் எய்ட் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபினான்ஷியல் எய்ட் எப்படி அப்ளை பண்ணுங்கிறதும் நான் அந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் சாலிட் ஒர்க்ஸ் CAD ஃபண்டமெண்டல் கோர்ஸு. இது உங்களுக்கு முடிக்கிறதுக்கு அப்ராக்சிமேட்லி 5 வீக்ஸ் ஆகும். 1 மந்த் 1 வீக் கிட்ட வரும். ஃப்ரீ கோர்ஸ் தான். ஏஜ் லிமிட் கிடையாது. நீங்கள் எந்த டொமைன் ஸ்டூடெண்ட்ஸ்னாலுமே இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நாட் ஓன்லி ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் ப்ரொஃபஸர், ஃபேக்கல்ட்டிஸ், இல்லை ஒர்க்கிங், இல்லை ஃப்ரெஷர் யாருனாலுமே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். லெவல் பார்த்தீங்கன்னா பேசிக் லெவல் தான். இங்கிலீஷில் தான் இருக்கும். நீங்கள் சப்டைட்டில்ஸ் ஆன் பண்ணி படிச்சுக்கலாம். இது எல்லா கோர்ஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட டிஸ்கிரிப்ஷனுக்கு எப்படி போகணும்னு கேட்டிருக்கீங்க. அவங்களுக்காக இந்த பார்ட். உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா டைட்டிலோடைய சைடில் ரைட் சைடில் ஒரு ஆரோ மார்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆயிரும். இப்போது இந்த டிஸ்கிரிப்ஷனில் தான் மற்ற யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கான லிங்க்கையும் நான் கொடுத்துருப்பேன். கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா தெரியும். டிஸ்கிரிப்ஷனில் தான் ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்டோ இல்லை உங்களுக்கு லிங்க்கையோ நான் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் இப்படி தான் ஓப்பன் பண்ணோம். உங்களுக்கு மேலும் ஏதாச்சும் ஒரு டவுட்னா நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராம் இல்லாட்டி கமெண்ட் செஷனில் கேட்கலாம். தினமும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்காக பவர்ஃபுல் லேர்னிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.